Hello everyone, I am Parthiban. Welcome you to SAP Views. இன்னைக்கு டேட் 29/7/2025. இந்த வீடியோவை மார்னிங் ஒரு 4:45க்கு ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். இந்த வீடியோ அப்படிங்கிறது தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்கிலிருந்து வந்திருக்கக்கூடிய 2 இம்பார்ட்டண்ட் நோட்டிஃபிகேஷனை பற்றின வீடியோ தான். இந்த 2 இம்பார்ட்டண்ட் நோட்டிஃபிகேஷன் இன்றைக்கி வரப்போகுது அப்படிங்கிறத இன்றைக்கி காலையிலேயே நம்ம வீடியோ போஸ்ட் பண்ணிட்டோம். என்ன அப்படின்னா, கூடுதலாக ஒரு 156க்கும் மேற்பட்ட இடங்கள் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜுக்கு கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதுக்கான அஃபீஷியல் அப்டேட் தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ கூடுதல் எம்பிபிஎஸ் இடங்கள் சேர்க்கப்பட்டு விட்டன. சீட் மேட்ரிக்ஸில் தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்கில் அடிஷனல் எம்பிபிஎஸ் சீட்ஸ் ஆட் ஆகிருக்குது. அதை பற்றின முழு விபரத்தையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ரிவைஸ்டு சீட் மேட்ரிக்ஸ் ரிலீஸ்டு பை தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் இந்த வீடியோவை நீங்கள் லைக் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான அப்டேட் இனி போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிள், ரிலேட்டிவ் சர்க்கிள், நெய்பர் சர்க்கிளில் யாரெல்லாம் நீட் ஆஸ்பிரன்ஸ் இருக்காங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மேற்கொண்டு உங்களுக்கு கவுன்சிலிங் ரிலவெண்ட்டாக பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது, 1-to-1 கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுதுன்னா ஸ்க்ரீனில் தெரியுற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கான டவுட்ஸை த்ரூ பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்குடைய அஃபீஷியல் வெப்சைட்டில் இந்த 2 இம்பார்ட்டண்ட் அப்டேட் தான் வந்திருக்குது. டென்டேட்டிவ் ஸ்பெஷல் கேட்டகரி வேக்கன்சி பொசிஷன் ஃபார் எம்பிபிஎஸ் அண்ட் பிடிஎஸ் கோர்சஸ், அதே போல் டென்டேட்டிவ் வேக்கன்சி பொசிஷன் ஃபார் எம்பிபிஎஸ் அண்ட் பிடிஎஸ் கவர்மெண்ட் கோட்டா 7.5 இந்த 2 இது வந்திருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்குடைய அஃபீஷியல் வெப்சைட்டில் உங்களுக்கு அந்த 2 சீட் மேட்ரிக்ஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. டென்டேட்டிவ் ஒரே செகண்ட். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ரிவைஸ்டு சீட் மேட்ரிக்ஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். வெப்சைட் ரொம்ப நேரமாக யூஸ் பண்ணாமல் இருந்ததுனால உங்களுக்கு கொஞ்சம் ஹேங் ஆகுது. திரும்ப நான் இப்போ உங்களுக்கு டைப் பண்ணியே காமிச்சிட்றேன். தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்குடைய அஃபீஷியல் வெப்சைட்டில் போய்ட்டு செலெக்ஷன் கமிட்டியை கிளிக் பண்ணுங்கள். செலெக்ஷன் கமிட்டிக்குள்ளே போய்ட்டு அதுக்கப்புறம் யூஜி கோர்சஸை கிளிக் பண்ணுங்கள். எம்பிபிஎஸ் பிடிஎஸில் வந்தீங்கன்னா டென்டேட்டிவ் ஸ்பெஷல் கேட்டகரி வேக்கன்சி பொசிஷன் ஃபார் எம்பிபிஎஸ் பிடிஎஸ் கோர்சஸ், இதில் நீங்கள் இதை கிளிக் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு இதில் இப்போ பார்த்தீங்கன்னா டென்டேட்டிவ் சீட் மேட்ரிக்ஸ் ஃபார் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ் எம்பிபிஎஸ் அண்டு அதாவது டென்டேட்டிவ் சீட் மேட்ரிக்ஸ் ஃபார் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ் எம்பிபிஎஸ் 25-26 செஷன். இதில் எமினன்ட் ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு உங்களுக்கு எவ்வளோ சீட்ஸ் இருக்குது? எமினன்ட் ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு 8 சீட் இருக்குது. ஓகேங்களா? அதாவது எம்பிபிஎஸ்சில் 7 சீட்டு, அதுக்கப்புறமா பிடிஎஸ்சில் 1 சீட்டு. அப்போது ஸ்போர்ட்ஸ் கோட்டாக்கு 8 சீட்டு. ஓகேங்களா? எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு உங்களுக்கு எவ்வளோ சீட்னா எம்பிபிஎஸ்சில் 10 சீட்டு, டென்டலில் 1 சீட். ஸோ உங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் 8 சீட்டு வருது. எக்ஸ் சர்வீஸ் மேனில் உங்களுக்கு 11 சீட் இருக்குது. இதில் உங்களுக்கு பிடபிள்யூடி கோட்டாவில் 203/23 கரெக்டுங்களா? அதாவது 213 சீட்டு. இது இப்போது ரிவைஸ்டு சீட் மேட்ரிக்ஸ். இந்த ரிவைஸ்டு சீட் மேட்ரிக்ஸில் ஸ்பெஷல் கேட்டகிரிக்கு பிடபிள்யூடி கேண்டிடேட்டுக்கு 223 சீட்டு. ரைட்டுங்களா? இதில் நேற்று பிடபிள்யூடி லிஸ்ட்டு எலிஜிபிள் லிஸ்ட்டு கொடுத்துருந்தாங்க. அதில் 56 சீட்டு. 56 சீட்டு தான். அதாவது பிடபிள்யூடிக்கான மெடிக்கல் செக்கப்புக்கு போயிட்டு வந்த மாணவர்களில் எலிஜிபிள் ஆனவங்க 56 பேர். அப்போது எவ்வளோ வருது? 167 சீட்டு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்க உள்ளது. எதனால்? இப்போ பிடபிள்யூடி கேண்டிடேட்டில் எலிஜிபிள் 56 பேர். பிடபிள்யூடி கேண்டிடேட்டுக்கான அவைலபிள் சீட் எவ்வளவு? 223 பேர். அப்போது இந்த 223 பேரில், அதாவது இன்க்ளூடிங் பிடிஎஸ் சொல்கிறேன்,
212 தான் எம்பிபிஎஸ்க்கு. 212ல் உங்களுக்கு வந்து 56 சீட்டு வந்ததுன்னா 156 சீட்டு வந்து எம்பிபிஎஸ்க்கு, கவர்மெண்ட் எம்பிபிஎஸ்க்கு. கரெக்டுங்களா? இப்போது ஒரு 11 சீட்டு வந்து டென்டலுக்கு கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் சேர்த்து பார்க்கும்போது 167 சீட்டு வந்து பிடபிள்யூடி கேண்டிடேட்டில் எலிஜிபிள் கேண்டிடேட் போக ரிமைனிங் இருக்கிற சீட்டு ரிட்டன் ஆகுது. இந்த ரிட்டன் ஆகிற சீட்டில் 156லேருந்து ஓசிக்கு, பிசிக்கு, பிசிஎம்முக்கு, எம்பிசிக்கு, அதே போல் எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி கேண்டிடேட்டுக்கு அந்த கேட்டகரி ரிசர்வேஷன் வைஸ் உங்களுக்கு பிரிச்சுருவாங்க. கரெக்டுங்களா? சரி, அப்போது ஸ்போர்ட்ஸ் கோட்டாக்கு 8 சீட்டு, எக்ஸ் சர்வீஸ்மேன் கோட்டாக்கு 11 சீட்டு, கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் எம்பிபிஎஸ் சீட்டு 212, பிடிஎஸில் பிடபிள்யூடி சீட்டு 11. ஓகேங்களா? இதில் வந்து நேற்று ஃபிசிக்கல் வெரிஃபிகேஷன் மெடிக்கல் செக்கப்பில் செலக்ட் ஆன மாணவர்களுடைய எண்ணிக்கை 56. அப்போது ரிமைனிங் இருக்கிறது 167 சீட்டு பிடபிள்யூடியில் உங்களுக்கு ரிட்டர்ன் ஆகுது. அது வந்து கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் சீட் மேட்ரிக்ஸில் ஆட் பண்ணி ஆச்சு. ரைட்டுங்களா? ஸோ இது வந்து அஃபீஷியல். அடுத்த விஷயம் என்ன, உங்களுக்கு வந்து டென்டேட்டிவ் வேக்கன்சி பொசிஷன் ஃபார் எம்பிபிஎஸ் பிடிஎஸ் கவர்மெண்ட் கோட்டா 7.5% ரிசர்வேஷனுக்கானது. அப்போது அந்த 7.5 ரிசர்வேஷனில் ரிவைஸ்டு சீட் மேட்ரிக்ஸ் எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் உங்களுக்கு எவ்வளோ சீட்ஸ் இருக்குது, உங்களுக்கு டோட்டலாக எல்லாமே ஆட் பண்ணினதுக்கப்புறம் 36 கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் உங்களுக்கு வந்து 318 சீட் இருக்குது. 7.5%க்கு ஓசிக்கு 99 சீட்டு, பிசிக்கு 84 சீட்டு, பிசிஎம்முக்கு 11 சீட்டு, எம்பிசிக்கு 64 சீட்டு, எஸ்சிக்கு 48 சீட்டு, எஸ்சிஏக்கு 9 சீட்டு, எஸ்டிக்கு 3 சீட்டு. ஸோ டோட்டல் 36 கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் 318 சீட்டு. ஓகேங்களா? இஎஸ்ஐசி கேகே நகர் சென்னையில் ஓசியில் 2 சீட்டு, பிசிக்கு 2 சீட்டு, பிசிஎம்மில் உங்களுக்கு இஎஸ்ஐசியில் வேக்கன்சி இல்லை, எம்பிசிக்கு 2, எஸ்சிக்கு 1, எஸ்சிஏ அண்டு எஸ்டிக்கு வேக்கன்சி கிடையாது. ஸோ இஎஸ்ஐசி கேகே நகர் சென்னையில் டோட்டலாக பார்க்கும்போது 7. அப்போது மேலே எவ்வளோ சீட்ஸ் இருக்குது, அதில் ஒரு 318, 7, 325 சீட்டு உங்களுக்கு எம்பிபிஎஸ்லேருந்து 7.5% ரிசர்வேஷனுக்கு உள்ளது. கரெக்டுங்களா? இதில் வேக்கன்சி பொசிஷன் இன் செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸ் 7.5% கேண்டிடேட்டுக்கு கவர்மெண்ட் காலேஜ், கவர்மெண்ட் கோட்டா செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜ், இதில் எங்கே படித்தாலும் அந்த ரிசர்வேஷன் அப்படிங்கிறது இருக்குது. அதுக்கான டியூஷன் ஃபீஸ் ஆகட்டும், ஹாஸ்டல் ஃபீஸ் ஆகட்டும், இது எல்லாமே அரசாங்கமே ஏற்றுக்கொள்கிறது. அப்போது 22 செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜிலிருந்து 148 சீட்டு. ஓகேங்களா? அதே போல் ப்ரைவேட் யூனிவர்சிட்டியில் ஒரு 21 சீட்டு. அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிடிஎஸில் 3 கவர்மெண்ட் பிடிஎஸ் சீட் இருக்குது. இதில் வந்து 16 சீட் இருக்குது. இது உங்களுக்கு வேக்கன்சி பொசிஷன் செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ். அதே போல் செல்ஃப் ஃபைனான்சிங்கில் இருக்கிற பிடிஎஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 103 சீட்டு வேக்கன்சி இருக்குது. கரெக்டுங்களா? ஸோ இந்த 2 அப்டேட் வந்து உங்களுக்கு இப்போ ரீசண்டாக வந்திருக்குது. தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங் அஃபீஷியல் வெப்சைட்லேயும் இருக்குது. இப்போது நேற்று பிடபிள்யூடி வெரிஃபிகேஷனுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் அதை நம்ம மாடலாக எடுத்துக்கிட்டு எவ்வளோ சீட்ஸ் வேக்கன்சி இருக்குது அப்படிங்கிறத இந்த நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்கு முன்னாடியே இன்றைக்கி காலையில் வீடியோ போஸ்ட் பண்ணியாச்சு. நிறைய மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் பார்த்துருந்தாங்க, அதுக்கான லைக்கும் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதுக்கான அஃபீஷியல் ப்ரூஃப் தான் இப்போ உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக கொடுத்துருக்காங்க. இந்த 56 சீட்டு தான் என்ன ஆகுது, பிடபிள்யூடிக்கு ஃபில்லப் ஆகுது. அப்போ இந்த 56 சீட்டு ஃபில்லப் ஆனதுக்கப்புறம் பிடபிள்யூடியில் இருக்கக்கூடிய அவைலபிள் சீட் அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே மேலே சொன்ன மாதிரி எவ்வளோ சீட்ஸு, எம்பிபிஎஸ்ஸில் 212 சீட்டு. ஓகேங்களா? 212 மைனஸ் 56, அப்போது 156 சீட்ஸ் வந்து உங்களுக்கு பிடபிள்யூடியிலிருந்து ரிட்டர்ன் ஆகிறனால கவர்மெண்ட் எம்பிபிஎஸ்க்கு
உங்களுக்கு மற்ற எல்லா கேட்டகரிக்கும் இது ஒரு பொன்னான வாய்ப்பு. சரிங்களா? இதில் வருஷம் எப்போவுமே பிடபிள்யூடி கேண்டிடேட்டில் எவ்வளோ வேக்கன்சி இருக்குதோ அதை விட குறைவான எண்ணிக்கையில் மாணவர்கள் இருப்பதால் அந்த சீட்டு வந்து ரவுண்டு 1 கவுன்சிலிங்க்கு முன்னாடியே சாய்ஸ் ஃபில்லிங் அப்போவே அதை ஆட் பண்ணிடுவாங்க. அதுக்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு தான் இது. கரெக்டுங்களா? இப்போது உங்களுக்கு பிடபிள்யூடிலையும் டென்டலில் ஒரு 11 சீட் இருக்குது, எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு ஒரு 11 சீட்டு, எமினண்ட்டுக்கு 11 சீட்டு. அப்போ இந்த 2 ஸ்பெஷல் கேட்டகரியில் சீட்ஸ் வந்து வேக்கன்சி இருக்காது, எல்லாமே ஃபில்லப் ஆயிடுச்சு. இங்கே மட்டும்தான் உங்களுக்கு வெறும் 56 கேண்டிடேட் தான் பிடபிள்யூடிக்கான எலிஜிபிள்ஸ் கேண்டிடேட் இருக்காங்க. 156 சீட்டு உங்களுக்கு ரவுண்டு 1ல் பிரித்து கொடுக்கப்படும். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். மேற்கொண்டு உங்களுக்கு பெய்டு சர்வீஸ் தேவைப்படுதுன்னா ஸ்க்ரீனில் தெரியிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கான டவுட்ஸை த்ரூ பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய், சி யூ, ஹேவ் அ நைஸ் டே. மறுபடியும் அடுத்த வீடியோவில் அடுத்த ஒரு அப்டேட்டோட மீட் பண்ணுறேன்.